பழனிசாமி போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அண்ணே குத்து விளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதியான்னு உடனே ஒரு குத்து விளக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்தி அனுப்பி விட்டேன். இங்க இருந்து எரிஞ்ச மணிக்கேவா கொண்டு வராங்க? என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும். பிஸியா இருக்கோம்ல. மறுபடியும் அவங்க தான் போன் பண்றாங்க பாரு. அவங்களா? ஹலோ, பழனிசாமி ஸ்பீக்கிங். நூடல்ஸா? யாரு? இல்ல, மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும், கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. வந்துட்டாங்கல்ல? யாரு? பிளேட்ல ஆள் விட்டு தர்றாங்க. பிளேட்ல ஆள் விட்டு தர்றாங்களா? பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தனித்தனியா பஞ்சாயத்து வச்சு ஆரம்பிச்சு. என்ன அர்ஜென்ட்ரா இந்த ஈக்கு பயந்துகிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? அவசடா கேவலம் ஒரு ஈய போய் கடவுள் எனக்கு எதிரியாக்கிட்டானையா. என்னது? ஐயா சொல்லி வாய் மூல அதுக்குள்ள கிளம்பிடுச்சாயா. அப்பப்பா நான் என்ன பண்ணுவேன்? சுத்தமான இடம் நினைச்சாலும் இங்க வந்து இங்கேயும் அட்டாக் பண்றாங்களே. கிளம்பிட்டாடா. ஐயோ முடிச்சிட பத்தியல. இவ்வளவு பெரிய மனுஷன் தவளை மாதிரி ஆயிட்டனே. பொம்பளைங்க போற பாதையில பப்பர பண்ணி பரப்பிட்டு உட்கார்ந்துருக்கான் பாரு, மானம் கெட்டவன். ஒரு ஓரமா மறைவா உட்கார கூடாது. அடி பாவி மவளே, கழுத்துல போட்டாளையா. நானா வாடிங்க உட்காந்தேன்? நான் ஒரு ஓரமா தான் உட்காந்தேன். மொத்த ஈஞ்சு வந்து ரோட்டுக்கு பத்தி விட்டுச்சு. உள்ளு கட்ட புடலில போட்டு போறான். ஒரு ஈ முத கொண்டு நம்மளுக்கு உதவ வாங்கி கொடுக்குதுயா. அவ்வளவு கேவலமாவளா போயிட்டு வேட்டியெல்லாம் வேற நாரி போச்சடா. நீ வீடு வரைக்கும் ஈயெல்லாம் வரட்டிட்டு வருமே. நான் என்ன பண்ண? ஒண்ணுக்கு பாதி நிப்பாட்டியாச்சு. ஈயில்லாத நம்ம இங்க வந்தா இங்கேயும் ஒரு ஈ வாயில வந்து உரைச்சிட்டு போகுது. ஈயெல்லாம் என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஏப்பா வீரண்ணா, அது என்ன நம்ம ஊர்ல ஃபேக்டரி எல்லாம் இழுத்து மூடிட்டாங்களா? விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு விவசாயம் பூரா அடிச்சு விரட்டி இருக்காங்களா? பத்தாவது உன் பொண்டாட்டி ஓன்ட்டு இருந்து பிரிச்சு கோர்ட்டு கேஸ்ல வேற போயிருக்காங்களா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீ சொல்லல? சொன்னாவா? சொல்லியிருந்தா பஞ்சாயத்துல அப்படி 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 கண்ணு எம்மைக்குள்ள பூராத்தையும் தீர்த்து பண்ணப்பா நானு. யார் நீ? பின்ன என்ன சாதாரணா? பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே, கல்கத்தா, என்ன இங்கெல்லாம் லாட்டரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறாங்க சொல்ல வந்தா லாட்டரி வியாபாரம் பண்ண போறோம். பஞ்சாயத்து ஓ பஞ்சாயத்து பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பஞ்சாயத்து ஆரம்பிச்சோன்னா 5-6 ஈ வந்துடும். ஈய வெட்டுறேன்னு சொல்லி துண்டு எடுத்து சுத்திக்கிட்டே 7 ஊர் தாண்டி போயிட்டு 8 மாசம் கழிச்சு திரும்பி வருவேன். பஞ்சாயத்து உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. இப்படித்தான் போன வாரம் ஒரு 5-6 ஈய வெட்டிக்கிட்டே ஓடி போய் ஒரு இடத்துல 2 திரும்பி பாக்குறேன், திருச்சியை தாண்டிட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பிச்சை எடுத்து அசிங்க. என் சொந்த செருப்பு அப்பப்ப தச்சு பழக்கம். அந்த அனுபவத்தை வச்சு வரேன் போறவனுக்கு எல்லாம் செருப்பு தச்சு கொடுத்து ஒரு வழியா காசுகளை தேத்தி லாரியில குரங்கு டாப்ல வந்தேன். இப்படிதான் டிரைவர் துப்புனா. அவன் துப்புனா அவன்கிட்ட கடன் சொன்னா, ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏறலப்பா. சரி ஏன் பொழப்படு? உன்னை பத்தி ஊர்ல நிறைய கேள்விப்பட்டனையா. என்ன கேள்விப்பட்ட? என்னமோ நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல பணமெல்லாம் ஒதுக்க வச்சுட்டியா, இடமெல்லாம் கேட்டு வாங்கிட்டியா, ஊரு ஊரா ஓம்பேச்சாத்தா இருக்கு. அதுக்கு தாண்டா மூணு நாளா கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்ப நம்ம ஊர்ல வர எல்லா வேலையும் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லு. சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொழிலாளியும் இனிமே முதலாளி தான். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. காலைல பூமி பூஜை வச்சிருக்கேன், வந்து சேரு. ஆமா, பூமி பூஜைன்னா என்ன? அப்படியே இடிச்சனா நீ பஞ்சாயத்து தலைவர். அப்ப உனக்கு தெரியலன்னு சொல்லு. நான் வேற ஆட்ட தெரிஞ்சுக்கிறேன்.